அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி 30/4/2025 இப்போ நம்ம குரூப் 2 ஏக்கு போஸ்டிங்ஸ் வந்து எவ்வளோ குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் வேக்கன்சியில் 67 குறைஞ்சிருக்குங்க. இப்போ கரண்ட்டில் எத்தனை போஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1820 போஸ்ட் இருக்குது. நம்ம 2024 ஜூன் மாதம் கொடுத்த நோட்டிஃபிகேஷனில் இருந்த போஸ்டிங்ஸ்லேருந்து ஒரு 67 போஸ்ட் வந்து இப்போ வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன போஸ்டிங்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சில போஸ்டிங் வந்து கூட்டியிருக்காங்க, சில போஸ்டிங்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன போஸ்டிங் சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. அசிஸ்டண்ட்டில் வந்து பார்த்தோம்னா சிஎம்டிஏ, அதாவது சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அசோசியேஷனில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 20 வேக்கன்சி வந்து நமக்கு வந்து கூட்டியிருக்காங்க. இது சென்னையில் தான் இந்த வேலை இருக்கும். குரூப் 2 சர்வீஸில் வந்து பார்த்தோம்னா புதுசாக சேர்த்துருக்காங்க ப்ரொவேஷன் ஆஃபீஸர், அதாவது நன்னடத்தை அலுவலர்னு சொல்லி ஒரு 2 வேக்கன்சி வந்து அதிகரிச்சிருக்காங்க முன்னாடி இருந்ததுலேருந்து. இது லெவல் 18 வருது. லெவல் 18 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 9.3 ஸ்கேலு. லெவல் 10 தாண்டிட்டாலே வந்து என்னது 11 அதுலேருந்து தாண்டினாலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு 9.3 ஸ்கேல்கிட்ட நமக்கு வந்து சம்பளம் வந்து கைக்கு வந்துடும். ஒரு 50 ரூபாய்க்கிட்ட வந்துடும். ஓகேங்களா. அடுத்து வந்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 13+13, அதாவது மொதல் 13 இருந்துச்சு, இப்போ ஒரு 3 கூட்டியிருக்காங்க. லெவல் 18 இருக்குது இப்போ. அது வந்து லெவல் 18, அது 9.3 ஸ்கேல் தான். ஸ்பெஷல் அசிஸ்டண்ட் வந்து 2லேருந்து 1 கூட்டியிருக்காங்க. ஸ்பெஷல் பிரான்ச் ஆஃபீஸர் அசிஸ்டண்ட் வந்து 19லேருந்து ஒரு 4 கூட்டியிருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் வந்து, அதாவது இது வந்து தலைமை செக்ரட்டரியில் தான் வேலை. மொதல் 3 இருந்துச்சு, இப்போ திருப்பி ஒரு 3 கூட்டியிருக்காங்க. திருப்பி அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 3 இருந்துச்சு, இப்போ 2 கூட்டியிருக்காங்க. அசிஸ்டன்ட் சீனியாரிட்டி செக்ஷன் ஆஃபீஸரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்னு சொல்லி ஒரு இருக்குது, அது ஒரு 4 போஸ்ட் இது பண்ணியிருக்காங்க. ஃபாரஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 107 இருந்துச்சு, இப்போ 14 போஸ்ட்டு கூட்டியிருக்காங்க. மொத்தம் 121 போஸ்ட் இருக்குது ஃபாரஸ்டரில். சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவில் வந்து பார்த்தோம்னா 285 இருந்துச்சு, இப்போ ஒன்று கழிச்சு 284 போஸ்ட் இருக்குது. மொத்தம் வந்து ஆடிட் இன்ஸ்பெக்டரில் வந்து 4+11, இப்போ வந்து ஒரு 15 போஸ்ட்டுக்கு இது பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 273 போஸ்ட் இருந்துச்சு, இப்போ வந்து ஒரு 4 போஸ்ட்டு கூட்டி 277 இருக்குது இப்போ. சூப்பர்வைசர் ஜூனியர் சூப்பரிண்டென்ட் 12 போஸ்ட் இருந்துச்சு, இப்போ ஒரு 3 கூட்டி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் பொறுத்த வரைக்கும் சொல்லியிருக்காங்க லெவல் 11. இது வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அண்ட் ஹெல்த் ரூரல் சர்வீஸ், மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் துறையில் வந்து பார்த்தோம்னா ஒரு 28 போஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க, இப்போ 185 போஸ்ட்டு கூட்டி மொத்தம் 213 போஸ்ட்டு இது பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து 33 இருந்துச்சு, இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 கழிச்சு 32 இருக்குது. இப்போ வந்து கரண்ட்டில் எத்தனை போஸ்ட்டு 32. அடுத்து ஃபிஷரி அசிஸ்டண்ட்டில் வந்து பார்த்தோம்னா 11 போஸ்ட் இருந்துச்சு, இப்போ 1 கூட்டி 12 இருக்குல்ல, அது எல்லாமே அசிஸ்டன்ட் தான். லேபர் அசிஸ்டன்ட் லெவல் 10 வரும். ஓகே, அதெல்லாம் வந்து லெவல் 10 வரும். கையில் வந்து ஒரு 30 ரூபா 31 ரூபா சம்பளம் வர மாதிரி வரும். ஓகேங்களா. அதெல்லாம் சம்பளங்கள பேஸில் தான் வந்துருக்கும். குரூப் 2 ஏ குரூப் 2 வந்து பார்த்தோம்னா சம்பளத்தோட பேஸ் தான். குரூப் 2க்கும் குரூப் 2 ஏ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் குரூப் 4க்கும் இந்த குரூப் 2 ஏக்கு வந்து பார்த்தோம்னா அவ்வளோ தூரம் பெரிய வித்தியாசம் இருக்கா சம்பளத்தில் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. அடுத்த கவர் வந்து அசிஸ்டன்ட் ஹைவேஸில் ஒரு 10 போஸ்ட் கூட்டி 16. இந்த ரிலீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 26 போஸ்ட் கூட்டியிருக்காங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா போஸ்டிங் வந்து அந்தந்த மாவட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட்டியிருக்காங்க, குறைச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸ்கூல் எஜுகேஷனில் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு 172 போஸ்ட்டு தான் இது பண்ணியிருக்காங்க, ஒரு போஸ்ட்டை கழிச்சு விட்டாங்க. ஸ்டேஷனரியில் வந்து ஒரு 8 போஸ்ட்டு கூட்டி 25 போஸ்ட்டு. டெக்னிக்கல் எஜுகேஷனில் வந்து ஒரு 5 போஸ்ட்டை கழிச்சு 21 போஸ்ட்டு. ஜூனியர் கோஆப்ரேட்டிவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட்டை கழிச்சு 6 போஸ்ட்டு. மொத்தம் இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 67 போஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ டோட்டலாக வந்து பார்த்தோம்னா ஒரு 1820 போஸ்ட் இருக்குது. மொத்தம் எத்தனை போஸ்ட் இருக்குது? 1820 போஸ்ட் இருக்குது. நம்ம இதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து போன வருஷம் ஜூன் மாதம் போட்டு நம்ம அதுக்கான குரூப் 2 குரூப் 2 ஏக்கெலாம் நிறைய மாணவர்கள் வந்து எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 1820 போஸ்ட்டு தான் இப்போ வந்து இது பண்ணியிருக்காங்க. ஒரு 67 போஸ்டிங் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இதுதான் டிஎன்பிஎஸ்சி சமீபத்தில் விட்டிருந்த போஸ்டிங்ஸ் வந்து கம்மியான விஷயங்கள். வேறு எதுவும் தகவல்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் என்னோட பிரணித்தன் டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் வந்து நீங்கள் கேட்கலாம், கலந்துரையாடலாம். இது வந்து உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். படிப்பு சம்மந்தமாக ஏகப்பட்டது, காம்படிட்டிவ் எக்ஸாம் சம்மந்தமான விஷயங்கள் ஏகப்பட்டது நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். தொடர்ச்சியாக வகுப்பு பாருங்கள். ஆன்லைன் கிளாஸும் போய்கிட்டு இருக்குது, வீடியோவும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஓகே, உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி நண்பர்களே. நன்றி.